எனக்கு வந்த கோபத்துக்கு என்னையும் இந்த குடும்பத்தையும் சேர்த்து எரிச்சிடணும் போல இருந்துச்சு. பின்ன அவங்க அம்மா சொன்னதால 5 பேரும் என்ன கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அதை விட கொடுமை என்னன்னா முடிவை நான் தான் எடுக்கணும்னு வேற சொல்றாங்க. இப்ப நான் பின்வாங்கினேன்னா இவங்க காப்பாத்தணும்னு நினைக்கிற தர்மம் என்னால கெட்டு போயிடும். என்னதான் செய்யறது? கிருஷ்ணா, ஒரு முடிவை சொல்லு. சொன்ன அடுத்த செகண்ட் கிருஷ்ணன், பலராமன் மற்றும் வியாச முனிவர் அங்க வந்தாங்க. கிருஷ்ணனை பார்த்த உடனே என்னோட மாமியார் கை கூப்பி வணங்கி, கிருஷ்ணா ரொம்ப நன்றி, நீ முன்னாடியே எங்களுக்கு தகவல் சொன்னதால நாங்க அந்த வாரணாவதங்கிற இடத்துல இருந்து தப்பிச்சோம். இல்ல இப்போ அந்த அரண்மனையோட சேர்ந்து நாங்களும் சாம்பலாயிருப்போம். என்ன இது கேட்ட உடனே என்னோட மனசு துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அர்ஜுனன் தான் என்ன வின் பண்ணாங்களா? ஆனா அந்த சந்தோஷம் ஒரு நிமிஷம் கூட நிக்கல. ஆமா, அர்ஜுனனோட சேர்ந்து 5 பேரையும் உள்ள கல்யாணம் பண்ண சொல்றாங்க. கிருஷ்ணன் பக்கத்துல வந்து, நீ இந்த 5 பேரையும் கல்யாணம் பண்ணிக்கோ, இதனால உன்னோட பேரு கெட்டு போகாது. எப்படி இந்த 5 பேருக்கும் மனைவியா நடந்துக்கிறதுன்னு உனக்கு வியாச முனிவர் சொல்லி தருவாருன்னு சொன்னாங்க. ரொம்ப நேர போராட்டத்துக்கு அப்புறம் நான் பாண்டவர்களை கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டேன். இனி என்ன நடக்கும் அடுத்த எபிசோட்ல பாக்க